நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்று அடுத்து வர இருப்பது ஓர் நற்சிந்தனை. இந்த நற்சிந்தனையை வழங்குபவர் காயத்திலிருந்து அறிவிப்பாளர் கவிதாயினி என்ற ஆடம். அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாம் நற்சிந்தனையோடு பயணிப்போம். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நெற்ற வந்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை மறவேன். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்ணன் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் வந்து உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை மறவேன். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் சுவாலை மேல் நோக்கி எரிந்து கொண்டிருப்பது போல, உயர்ந்த குணத்தை உடையவர்களை வீழ்த்த முயன்றாலும் வீழ்த்த முடியாது. தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் சுவாலை மேல் நோக்கி எரிந்து கொண்டிருப்பது போல, உயர்ந்த குணத்தை உடையவர்களை வீழ்த்த நினைத்தாலும் வீழ்த்த முடியாது. மனிதன் பிணத்தை தொட்டாலே பார்த்தாலே தீட்டு என்று குளிக்கும் மனிதனே, வாயில்லா ஜீவன்களை பிணமாக்கி சமைத்து சாப்பிடுவது தர்மமாகுமா? மனிதனின் பிணத்தை தொட்டாலே பார்த்தாலே தீட்டு என்று குளிக்கும் மனிதனே, வாயில்லா ஜீவன்களை பிணமாக்கி சமைத்து சாப்பிடுவது தர்மமாகுமா? மண்ணோடு மறைவோம் ஓர் நாள், அவ்வேளை கையோடு கொண்டு செல்ல எதுவும் இல்லை. ஆதலால் வாழும் வரை நல்லதை செய்வோம், இல்லையே தீமை செய்யாதாவது இருப்போம். மண்ணோடு மறைவோம் ஓர் நாள், அவ்வேளை கையோடு கொண்டு செல்ல எதுவும் இல்லை. ஆதலால் வாழும் வரை நல்லதை செய்வோம், இல்லையே தீமையாவது செய்யாது இருப்போம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்று பக்கங்களில் ஓர் பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்று பக்கங்களில் ஓர் பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது. இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. உன்னில் உருவெடுக்கும் எதிர்மறை எண்ணத்தை என்று உன் வினையை வீணாக்கவோ உன் விதியை பாழாக்கவோ உலகில் எந்த ஒரு சக்தியும் இல்லை. நேர்மறை எண்ணத்தால் வென்றிடலாம். உன்னுள் உருவெடுக்கும் எதிர்மறை எண்ணத்தை என்று உன் வினையை வீணாக்கவோ உன் விதியை பாழாக்கவோ இவ்வுலகில் எது ஒரு சக்தியும் இல்லை. நேர்மறை எண்ணங்களால் வென்றிடலாம்.
எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் நம்பிக்கையும் தானாக வந்துவிடும். உயரிய எண்ணங்களின் பிரதிபலிப்பே எளிமையின் தன்மையாகும். அமைதியின் உண்மை சொரூபம் மனதிலிருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வு தானாய் வெளிப்படும். அமைதியின் உண்மை சொரூபம் மனதிலிருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வு தானே வெளிப்படும். பிரச்சனைக்கு 2 காரணம்தான். ஒன்று, யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது. பிரச்சனைக்கு 2 காரணம்தான். ஒன்று, யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது. உறுதியான தூய எண்ணங்களே சிறந்த சொல் மற்றும் செயல்களின் விதை. உறுதியான தூய எண்ணங்களே சிறந்த சொல் மற்றும் செயல்களின் விதை. பெற்றவர்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்கள். நான் எதுவும் கொண்டு வராமல் பிறந்தபோது நம்மை கொண்டாடியவர்கள் அவர்கள்தானே. பெற்றவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்கள். நாம் எதுவும் கொண்டு வராமல் பிறந்தபோது எம்மை கொண்டாடியவர்கள் அவர்கள்தானே. நிராகரிப்புக்காக வருந்தாதே. உலகின் உன்னதமான மனிதர்கள் எல்லோர்களுமே நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். நிராகரிப்புக்காக வருந்தாதே. உலகின் உன்னதமான மனிதர்கள் எல்லோரும் நிராகரிக்கப்பட்டவர்களே. தானாக சாத்தும் கதவை தட்டுங்கள், தப்பில்லை. ஆனால் தெரிந்தும் சாத்தும் கதவை மீண்டும் தட்டாதீர்கள், அது அவமானம். தானாக சாத்தும் கதவை தட்டுங்கள், தப்பில்லை. ஆனால் தெரிந்தே சாத்தும் கதவை மீண்டும் தட்டாதீர்கள், இது அவமானம். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, 3 காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, 3 காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன், பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன். ஆழிப்பை நாகப்பள்ளியானின் மூத்த மருமகன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன்.
தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன் மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன் என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன் என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன் அரளியறுக்க மாலை அருகம்புல்லில் எழுந்து நிற்பவன் அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே